இப்போ இந்த பைரவி, அஞ்சலி இவங்க பண்றது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, நம்ம ஜானகிக்கு பயங்கர அதிர்ச்சியா இல்ல. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அத விட அதிர்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தான். ஏன்னா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி திருந்தவே இல்ல. அஞ்சலி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இவங்களே சொல்றாங்க, "என்னாச்சு கௌதம் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜானகி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியே எதிர்பார்க்கல அப்படின்னும்போது, நம்ம கார்த்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறோம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ஒரு சில விஷயங்கள ஜானகிய கூட்டிட்டு போய் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அஞ்சலி திருந்திட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க கௌதம் நீ? அஞ்சலி திருந்தினாலோ, திருந்தலையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற விஷயம். ஆனா அதே மாதிரி கார்த்திக்கோட வாழ்க்கைய மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடலான்னு பார்க்குறியா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவப்பட போறாங்க. பயங்கரமா ஆத்திரப்படவும் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு, "கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க ஜானு. நாம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க? உண்மையிலேயே பொறுமையா வெயிட் பண்ணு, பொறுமையா வெயிட் பண்ணுன்னு எதுக்குடா இந்த பொறுமையா வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இதா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு இங்க வந்து பேசுனது, அது மட்டும் இல்லாம எனக்கு சொத்தெல்லாம் வேணாம். என்ன கார்த்திக் கூட எப்படியாச்சும் சேர்த்து வைங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவோட கால்ல விழுந்தது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மயங்கி மெய் மறந்து போயிட்டாங்க. அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்பிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க அதாவது ஜானகி இருந்துட்டு, இல்ல யார் யார் ஒத்துக்கிட்டாலும் கார்த்திக்கே ஒத்துக்கிட்டா கூட, என்னோட பையனோட அதாவது கார்த்திக்கோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிக்கவே மாட்டேன். "முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போ" அப்படின்ற மாரி வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம கார்த்திக் அதாவது கௌதம் வந்துட்டு ஜானகிய தனியா கூப்ட்டு போயிட்டு, ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. "நீங்க நெனைக்கிற மாரி பிரியா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கேரக்டர் கிடையாது. கார்த்திக்கோட மனச மாத்துறதுக்காகவும், அஞ்சலியோட மனச மாத்துறதுக்காகவும் தான் அவள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தோம்." அப்படின்ற பல ஆதாரங்கள வந்து பார்த்தீங்கன்னா இங்க வெளிய கொண்டு வராங்க. அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஜானகிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. "என்ன கௌதம் என்னென்னவோ பேசிட்டு இருக்க நீ. நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு செம்ம ஷாக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இப்போ இந்த அஞ்சல் இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுத்துருக்கா இல்லையா? இவள வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு இவங்க எல்லாருமே ஏத்துக்குவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.